மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவ கீதையில் பக்தியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படியெல்லாம் கடவுளை எந்த லிங்கத்தில் நம்ம வழிபடுறது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். பிறகு அந்த பக்தியை வெளிப்படுத்துகிற விதத்தில் எப்படி சொன்னார்னு சொன்னேன்னா, நம்ம தரிசனம் பண்ணுறது, பார்க்குறது, பூஜை பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, சேவை பண்ணுறதெல்லாம் நிறையா பார்த்தோம். கடைசியாக பகவானுடைய கதைகளை கேட்டல். நம்பிக்கையோடு அவர் அற்புதங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. அதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது, நம்பிக்கையோடு கேட்கணும். கடவுள் என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் மகாபாரத யுத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அஸ்திரத்தை விடுறாரு, 10,000 பேர் இறந்து போயிடுறான்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு அஸ்திரத்தில் 10,000 பேர் இறந்துருக்கான்னு இந்த கதையை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக தோணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அஸ்திரங்கிறது அன்றைக்கெலாம் அணுக்கருவிகள்னு சொல்கிறாங்க. அந்த இப்போ இருக்கக்கூடிய குருக்ஷேத்திரம் இருக்குது, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த குருக்ஷேத்திர இடம். அங்கே தான் மகாபாரத யுத்தம் நடந்தது. நான் சொல்கிற ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யன் சயின்டிஸ்ட்லாம் வந்து இங்கே அணுப்பிரயோகம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அணுக்கருவி பயன்படுத்தப்பட்டு 5000 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. மகாபாரத காலம் முடிஞ்சு 5000 வருஷம்தான். இன்றைக்கி சயின்ஸே அழிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். நாகசாகி குரோஷிமாவில் அமெரிக்காக்காரர் 2 குண்டை போட்டால் நகரமே அழிஞ்சு போச்சுன்னு ஒரு சரித்திரம் படிக்கிறோம். அது எப்படியா ஒரு சின்ன குண்டை போட்டோன்னு அந்த நகரமே அழியும்? கேள்வி கேட்பமா கேட்கலையா? விஞ்ஞான உலகம் ஒரு கற்கால மனிதர் திருப்பி ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அஸ்திரங்கள், ஒரு போர் இதெல்லாம் இருந்திருக்கு. அதனால் என்னென்னா, பகவானை பற்றி பெருமைகள் சொல்லும்போது அதில் வந்து இது நடக்குமா, நடந்திருக்குமா, கடவுள் இதை செய்ய முடியுமா, செய்ய முடியாததெல்லாம் கேட்கவே முடியாது. இன்றைக்கி ஒரு பாலம் கட்டுறது எவ்வளோ பெருசாக இருக்குது ராமர் கோயிலுக்கு. அது அந்த என்ன சொல்கிறாங்க, அதை ஒரு சயின்ஸு முறைப்படி சொல்கிறாங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு. அந்த பாலத்தை இவ்வளோ தூரம் இருக்கணும், இவ்வளோ அகலம் இருக்கணும், அப்படியெல்லாம் போட்டு பிளான் பண்ணி அந்த பாலம் கட்டினதான் சயின்ஸ் சொல்லலாம். எது எப்படி முடியும் கடலுக்குள்ளே நம்ம நினைக்கலாம். அப்படி அற்புதங்கள் எல்லாம் பகவானை பற்றி சொல்லும் பொழுது நம்பிக்கையோடு கேட்டல்னு பார்த்தோம். பிறகு நாமளும் பகவானுடைய பலன்களை சொல்கிறது, கடவுளுடைய பெருமைகளெல்லாம் சொல்கிறது. பிறகு கும்பாபிஷேக நாட்களை கொண்டாடுதல், திருவிழாக்கள் நடத்துதல், பகவானின் பிறந்த நட்சத்திரங்களை கொண்டாடுதல்லாம் பக்தியுடைய வெளிப்பாடுன்னு பார்த்தோம். இப்போ கடைசியாக பார்த்தது பாத யாத்திரை. பாத யாத்திரை போகிறதும் ஒரு பழக்கம் இருக்குது. நாமளும் சின்ன சின்ன யாத்திரைகள் வைக்கணும். சில நேரம் பாத யாத்திரை போக முடியலைன்னா சில கோயிலை மட்டும் சுற்றுவாங்க. தேனியில் கூட பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு ஒரு கிரி சுற்றி வர்றது மாதிரி ஒரு பாதை போட்டிருக்காரு சாமிஜி. அது வெயிலில் கூட சுடாது. அந்த கல் பதிச்சிருக்காரு. அந்த கல் அதை பார்த்திங்கன்னா 9 தடவை, 27 தடவை, 36 தடவை சுற்றுறவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுடைய உடலுடைய வலுவுக்கு தகுந்த மாதிரி இந்த பாத யாத்திரையெல்லாம் பண்ணணும். கோயிலை வளர்றது இதெல்லாம் ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னார். பிறகு அடுத்து வந்து பெருசாக சொன்னேன், ரிஷிகேஷ் வரைக்கும் நடந்து போயிட்டு வந்ததெல்லாம் சொன்னேன். ரிஷிகேஷ் வரைக்கும் போயிட்டு வந்தாங்களாம். இப்போ இங்கே கூட ஒரு 92 வயசில் ஒரு சாமி இருக்கார் தேனியில். கன்னியாகுமரியிலேருந்து அமர்நாத் வரைக்கும் யாத்திரை போனாங்க, ஒரு டீமாக போனாங்க. அமர்நாத் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. இப்போ அவருக்கு 93, 94 வயசு தேனியில் இருக்கார் ஒரு சாமி. அவரோட போயிட்டு வந்தவர் தான். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பாத யாத்திரை போகிறது ஒரு வழிபாட்டு முறைன்னு சொன்னார். பிறகு பலி விதானம் ச, பகவானுக்கு பலியிடுதல். என்ன சாமி இந்த பலியிடுதல் தான் நிறைய பிரச்சனை, ஒரு கான்ட்ரவர்சியாக வரும். ஆடை வெட்டலாமா, கோழி வெட்டலாமா, இதெல்லாம் பகவானுக்கு படைக்கலாமான்னு சொல்லி. இதெல்லாம் தமோகன வழிபாடுன்னு இருக்குது. ஆனால் அதை சாஸ்திரம் புறக்கணிக்கலை. அதெல்லாம் ஏற்றுக்கிறது. நீ வந்து தனியாக வீடுக்கு ஆடை வெட்டி கும்பிடு, கோயிலில் போய் வெட்டி சாப்பிட்டு போ அப்படிங்கெல்லாம் இருக்குது. பலிதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பலி விதானம் ச அப்படின்னு பகவானுக்கு மிருகங்களை பலியிட்டு அந்த மாமிசம் சாப்பிட்றவங்களாம் பலியிட்டு அதை பிரசாதம் எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஒன்று. இன்னொன்று, அந்த பலியிடுதல்ங்கிற ஒரு மீனிங் என்னென்னா தியாக புத்தி. கடவுளுக்காக நாம் எதை தியாகம் செய்கின்றோம் இருக்குது. சில பலிகள் வந்து தாமச மக்கள்கிட்ட அவங்கள எப்படியா பக்தி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு, இந்த மிருக பலியெல்லாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா யாகசாலையிலே ஒரு பலி இருக்குது. அந்த மிருகங்களை வெட்டுறது அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ என்ன ஒன்று, பூசணிக்காயை பலி கொடுப்பாங்க. பூசணிக்காயை வெட்டி அதில் குங்குமமெல்லாம் தடவி அந்த பலியை கொடுக்குற ஒரு சிஸ்டம் இருக்குது. இதனுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னால், அதாவது நம்மளுடைய எந்த ஒரு இதுனாலும் அதை பகவானுக்கு தியாகம் பண்ணி பண்ணுறது அப்படின்றது. இந்த முடி காணிக்கையெல்லாம் கொடுக்குற பார்த்துருக்கீங்களா? முடியை கடவுளுக்கு கொடுப்போம். என்னப்பா நீ என்ன கையை வெட்டி கொடுக்க வேண்டியாரு? சில பேர் கிண்டல் தீக்கா கட்சிக்காரன் கேலி பண்ணுவான். முடியை காணிக்கை கொடுக்க பெருசான்னு. முடி காணிக்கை இல்லை, அது அழகு காணிக்கை. நம்ம அழகை தியானம் பண்ணுறது, தியாகம் பண்ணுறது.
அங்கே முடியை காணிக்க பண்ணுறதுன்னா இப்போ பாருங்கள், கொஞ்சம் லேசாக நரவு இருந்தால் போய் டை அடிச்சிருவோம், இருக்கா இல்லையா? இந்த முடியை அழகுபடுத்துறதுல எல்லா மக்களுக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது. அப்போ முடியை மொட்டை போட்டோம்னு திருப்பதியில் பார்த்தா அவ்வளோ பெண்கள் மொட்டை போட்டு வர்றாங்க. ஏன்னா அந்த முடியில் தான் நம்மளுக்கு கவனம் இருக்குது. முடிக்கு கீழே ஒன்று இருக்குது, அதை கவனிக்கிறது இல்லை. முடி கீழே என்ன இருக்குது? புத்தி. அதை கவனிக்கிறது இல்லை. அந்த முடியை அழகுபடுத்துறதுல நம்ம எல்லாம் இருக்கோம். அந்த முடியை பகவானுக்கு தானமாக கொடுக்கறது, இது ஒரு வழிபாடுன்னு சொல்கிறார். முடி காணிக்கை கூட வழிபாடு தான், அதாவது தியாகம் பண்ணுவது அப்படின்னு சொல்கிறார். பிறகு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விழாக்களை சிறப்பாக கொண்டாடுதல் ஒரு பக்திங்கிறார். இப்போ தைப்பொங்கல் இருந்துச்சு, பொங்கல் திருநாள், சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம், பிறகு பசுவுக்கு வழிபாடு பண்ணுறது. தீபாவளி பண்டிகை பார்த்திங்கன்னா அது ஒரு வழிபாடு, கார்த்திகை தீபம். இப்படி வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய திருவிழாக்களை சிறப்பாக கொண்டாடி அதன் மூலமாக பக்தியை வளர்த்துக்கணும்னு சொல்கிறார். இதெல்லாம் பாகவதத்தில் வருது. உத்தம கீதையில் பகவானே இதெல்லாம் ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறார். பிறகு வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட விதவிதமான நியமங்கள் இருக்குது, அதாவது விரதங்கள் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் விரதம், ஏகாதசி விரதம்லாம் இருக்கும். மாதம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பெரிய வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. தேனியில் கூட அந்த சிஸ்டம் இருக்குது. சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி பண்ணால் ஒன்றுமே சமையல் கட்டே மூடிடுவோம், சமையலே பண்ண மாட்டேன். ஏதோ பழங்கள் சாப்பிட்டு முடியாதவங்களும் சாப்பிட்ற மாதிரிலாம் சிஸ்டம் இருக்குது. இப்படி இந்த விரதங்கள் இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு திருவிழாக்களில் இதெல்லாம் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாதுர்மாசிய விரதம்னு சன்னியாசிகள் இருப்பாங்க, சரிங்க, மடாதிபதிகள்லாம் இருப்பாங்க. சாதுர்மாசியம் 4 மாதம், இப்போ சாதுர் பட்சம் ஆக்கிட்டாங்க, 2 மாதம். அதாவது ஒரு பட்சம் ஒரு மாதமாக கணக்கு பண்ணி அப்போ வெளியே போக மாட்டாங்க. அப்படி ஒரு விரதம் இருக்குது. அதில் என்ன சிஸ்டம்னா, நான் 15 நாளைக்கு பால் சம்மந்தப்பட்ட சாப்பிட்றதில்ல, அது ஒரு விரதம். 15 நாளைக்கு பருப்பு சாப்பிட்றதே இல்லை, 15 நாளைக்கு ரைஸ் சாப்பிட்றது இல்லை, 15 நாளைக்கு காய்கறி சாப்பிட்றது. இப்படி ஒரு 15 நாளைக்கு ஒரு சிஸ்டம் வச்சு அப்படி விரதம் இருப்பாங்க, அதுவும் இருக்குது. இதெல்லாம் என்னுடைய வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறார். பிறகு சரீரத்தை துன்பப்படுத்தி விரதம் இருப்பாங்க. இந்த அளவு குத்துறது, கயிறு குத்துறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாட்டையால் அடிக்கிறது, இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. இதெல்லாம் தமோகுணத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வழிபாட்டு முறைகள் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் இது பண்ணுறவங்களாம் அவங்கள ஆர்வத்தை குறைச்சிடக்கூடாதுங்கிற ஆரம்பத்தில் அதெல்லாம் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு பாகவதத்திலே சொல்லியிருக்கிறார். பிறகு பகவானுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய விரதம், அதான் இப்போ இந்த சீசனே அதுதான், மார்கழி மாத சீசனே அதுதான். சபரிமலைக்கு மாலை போடுறது, பழனிக்கு போடுறது, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திட்டு போகிறது, இப்படி விரதம் இருந்து 1 மாதம் 2 மாதம் இருந்து போகக்கூடிய முறைகளும் என்னை வழங்குவதாக அர்த்தம், என்னுடைய வழிபாட்டு முறைகள் அப்படின்றார். பாத யாத்திரை செல்வது, கிரிவலம் செல்வது, பலி கொடுத்தல், மிருக பலி கொடுத்தல், அல்லது எதையாவது காணிக்கையாக தியாகம் பண்ணுறது, அதில் தான் இந்த முடி காணிக்கையெல்லாம் வரும். பிறகு வேதத்தில் சொல்லப்பட்ட விரதங்களை கடைப்பிடித்தல், அதில் சரீரத்தை துன்பப்படுத்தி விரதம் இருக்கிறது தமோகுணம். எப்பயுமே ஒரு விரதம் எடுத்தோம்னா அந்த விரதத்தினால உடலுக்கு பாதிப்பு வரக்கூடாதும்பாங்க. நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அது ரொம்ப கடுமையான விரதம் இருந்து உடலை கெடுத்துக்கிட்டோம்னா எதுவுமே செய்ய முடியாது. அப்படி தான் புத்தர் பண்ணுறார். புத்தர் என்ன பண்ணுறாருன்னா, எதுவுமே சாப்பிடாமல் காட்டில் விரதம் இருக்கிறார். உடலே ஒரு செயல்பாடும் பண்ண முடியாத அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. அப்போ தான் ஒரு ஆட்டு இடையன் பாட்டு படிச்சுட்டு போகிறான். வீணையை அந்த நரம்பை டைட்டாக இழுத்து வச்சாலும் உடஞ்சி போயிடும், ரொம்ப ஓவர் டைட் வச்சா. லூஸாக இருந்தால் இசையே வராது. அது எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்கணும். நம்ம உடம்பு எப்படி தாங்குதோ அந்தளவுக்கு தான் விரதம் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் இள வயசில் கடுமையான விரதங்கள்லாம் இருக்க முடியும். கொஞ்சம் வயசான பிறகு தான் எல்லோரும் விரதத்தையே கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முடியாது சில நேரங்களில். அதுக்கு தகுந்தது மாதிரி நாம் விரதங்களை எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விரதங்கள் பகவான் பொருட்டு பண்ண வேண்டும் சொல்லிட்டார். பிறகு அடுத்து ஒரு வழிபாடு சொல்கிறார் 38ல், விக்கிரகங்களை உருவாக்கி நிறுவுதல் அப்படிங்கிறார். இப்போ வர்றார், ஒவ்வொரு இடத்துலையும் சில ஊர்களில் கோயிலே இருக்காது, அங்கே ஒரு விக்கிரகத்தை நம்ம ஏற்பாடு பண்ணி அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வது ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கோயில் விஷயங்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட நபரும் பண்ணலாம், ஒரு குழுவாக, இப்போ ட்ரஸ்டெல்லாம் அமைக்கிறாங்கள்ல, ஒரு குழுவாக அமைச்சிக்கிட்டு அந்த குழு மூலமாக கோயில் நிர்ணயம் பண்ணுறது, விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறார்.
அப்படி கோயிலில் பண்ணும் பொழுது முன்னாடியெல்லாம் கோயில் பார்த்து நந்தவனம்னு ஒன்று இருக்கும். நந்தவனத்தை பராமரிக்கிறது ஒரு வழிபாடுங்கிறார். அங்கே பூச்செடிகள், மரங்கள். கோயிலை சார்ந்த கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கும். அந்த கல்வி ஸ்தாபனங்களை நிறுவுறதும் ஒரு விதமான வழிபாடுன்னு சொல்கிறார். கல்வி ஸ்தானம், விளையாட்டு மைதானம், குளம் வெட்டுதல். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் ஒரு குளம் இருக்கும். இதெல்லாம் கூட என்னுடைய வழிபாட்டு முறைகள். எல்லாம் தோட்டம் அமைக்கிறது எல்லாமே வழிபாட்டு முறைகள்ட்டார். பிறகு இன்னொரு வழிபாடு இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி அக்ரஹாரம் இருக்குது. இப்போ எல்லாம் மாறி போச்சு. ஒரு கோயில் பிரதானமாக இருந்தால் சுத்தி அக்ரஹாரம். அதில் அக்ரஹாரம் அவங்களுக்கு ஃப்ரீயாக கட்டி கொடுக்குறது. கட்டி கொடுத்து பூஜைக்கு வந்து அவங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி போகாமே மாறிடுச்சு நிறையா. அப்போ அந்த கோயில் பணி செய்கிறவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தல் ஒரு வழிபாடுங்கிறார். வீடுகள்லாம் கட்டி கொடுக்கறது இதெல்லாம் ஒரு வழிபாடு அப்படிங்கிறார். இதெல்லாம் தனிப்பட்ட முறையிலும் செய்யலாம், குரூப்பாக சேர்ந்து செய்யலாங்கிறார். விக்கிரகங்களை உருவாக்குதல், விதவிதமான கோயில்களை மையமாக வைத்து அந்த பார்க்கு, தோட்டம், கல்வி ஸ்தாபனங்கள் இதெல்லாம் உருவாக்குதல் அப்படிங்கிறார். இது ஒரு வழிபாடு. அடுத்து வந்து 39ஆம் ஸ்லோகத்தில் சம்மார்ஜனம்ங்கிறார். கோயிலை கூட்டுவது ஒரு வழிபாடுங்கிறார். கோயிலை கூட்டுவது ஒரு வழிபாடு. இங்கே மனசையும் கூட்டணும், மனசையும் சுத்தப்படுத்தணும். மனசை சுத்தப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பூஜை ரூம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பூஜை ரூம் எப்பயும் தூய்மையாக இருக்கணும். அதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டாலே வழிபாடுங்கிறார். கோயிலில் போய் பெருக்குமாறு எடுத்து பெருக்கிறது ஒரு வழிபாடுன்னு சொல்கிறார். கோயில்கள் எல்லாம் போய் அந்த பணிகளை செய்வது ஒரு வழிபாடு. நம்ம தெருவை கூட்டுறது மட்டும் வழிபாடு, அதுவும் வழிபாடு தான். தெருவை சுத்தமாக வச்சுக்கிறது கூட வழிபாடு தான். விளம்பரத்துக்காக பண்ணக்கூடாது. சில பேர் என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக விளக்குமாறு வச்சுக்கிட்டு கூட்டுற மாதிரி காமிப்பாங்க. ஒரு சினிமா பாட்டுக்கு தெரியுமா, எம்ஜிஆர் பாட்டு, தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்துண்டு, ஊரார் படம் பிடிக்க கூட்டுவது சுயநலம் உண்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த சேவை செய்கிறது தெரியக்கூடாது, பப்ளிசிட்டி இருக்கக்கூடாது. பப்ளிசிட்டி இல்லாமல் நாம் சேவை செய்யணும் அப்படிங்கிறாரு. கோயிலில் சாணம் போட்டு மெழுகுதல் ஒரு வழிபாடுங்கிறார். அந்த கோயில்களில், அந்த புனித ஸ்தலங்களில் சாணமெல்லாம் போட்டு தண்ணீர் தெளித்து தூய்மைப்படுத்துதல், அந்த கோயிலை தூய்மைப்படுத்துதல் வழிபாடு. கோலங்கள் போடுவது ஒரு வழிபாடு. இதெல்லாம் ஒரு வழிபாட்டு முறைகள். தேனியில் காலையில் 5 மணிக்கு நான் சொல்ல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு அம்மா ஒரு 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு குடியிருக்காங்க, ஒரு 1.5 கிலோமீட்டர். 5 மணிக்கு வந்து அந்த கோயிலில் கம்ப்ளீட்டாக சாணத்தை வச்சு அங்கேருந்து சாணம் கொண்டு வருவாங்க, துளிச்சு போட்டுட்டு கோலம் போடுவாங்க. அந்த அம்மாவுக்கே கோலக்கார அம்மான்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ திருப்பி அந்த அம்மா ஆசிரமத்தில் வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். ஃப்ரீயாக பண்ணிச்சு, ரொம்ப வருஷமாக பண்ணிச்சு. சாமி அப்பப்போ தீபாவளி ஏதாவது கூப்பிட்டு கொடுப்பாரு. எதிர்பார்க்காமல் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சூழலே கஷ்டமான சூழ்நிலை வரும்போது ஆசிரமே அடைக்கலம் கொடுத்துருச்சு அவங்களுக்கு. அது மாதிரி இந்த கோயில்களில் வழிபாடு பண்ணுறது, வீட்டில் கூட சாணம் தெளித்து முன்னாடி கோலமெல்லாம் போட்டு வழிபாடு, இதெல்லாம் வந்து ஒரு வழிபாடுங்கிறார். சாணம் தெளிக்கிறது, கோலம் போடுறதெல்லாம் ஒரு வழிபாட்டு முறையும். பிறகு கோயிலுக்கு சேவை செய்தல், ஆசிரமத்துக்கு சேவை செய்தல், அதை பற்றி முன்னாடியும் பார்த்துருக்கோம். ஒரு தாசனை போல இருந்து பணத்துக்காக வேலை செய்யாமல் அந்த கோயிலுக்காக சேவை செய்வது. கடவுள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். நம்ம அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறான்னு செய்யக்கூடாது. எல்லாத்தையும் அவர் கண்காணிச்சிக்கிட்டு இருப்பார். சில பேர் முதலாளி இருந்தால் வேலை செய்வாங்க, முதலாளி இல்லாட்டி அந்த வேலை ஏனாதானு இருக்கும். முதலாளி பார்க்குறாருன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், முதலாளி பார்க்கலைன்னா அந்த வேலையே ஒரு மாதிரி இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை சின்சியராக ஒரு மன ஒருமுகப்பாட்டோட ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யணும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தினக்கூலிங்கிறத விட கான்ட்ராக்டு தான் அதிகமாகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த வேலையை முடித்து கொடுத்தா 10 நாள் வேலையாகும்னா அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் 10 நாளுக்கு டெய்லி கூப்பிட்டா கூட சரியாக வேலை ஆக மாட்டான். கான்ட்ராக்ட் கொடுங்க, அது பொறுப்பாகிடுது. அப்போ சீக்கிரம் முடிப்பான், நல்லவன் செஞ்சு முடிப்பான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பப்ளிக்காக இல்லாமல் கடவுளுக்கு சேவை செய்யுங்கிற எண்ணத்தோட சேவை மனப்பான்மையோடு இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறார். ஏமாற்றாமல்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். மற்றவங்களையும் ஏமாற்றாமல் நம்ம வேலை செய்கிறதெல்லாம் வந்து ஒரு மற்றவங்க பார்த்து அவங்க புகழ்வாங்கிறதுக்காக செய்யக்கூடாது. நம்ம மனச்சாட்சிப்படி அந்த செயலை செய்ய வேண்டும், உண்மையாக செய்யணுங்கிறார். இந்த சேவைக்கும் பணத்தை கொடுத்து வேலை செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பணம் கொடுத்து வேலை வாங்கிறது ஒன்று இருக்குது, பணமே வாங்காமல் சேவை செய்கிறது ஒன்று இருக்குது. சில பேர் பணத்தை கொடுத்தா கூட ஏமாற்றிடுவான். சில பேர் சேவை செய்கிற நோக்கத்தில் வந்தாச்சுன்னா அந்த பணம்ங்கிறதே இருக்காது. அது வந்து கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற எண்ணத்தோடு செய்கிறது. அதாவது துடைத்து
பெருக்கி சுத்தம் செய்தல், சாணம் போட்டு மெழுகுதல், கோலங்கள் போடுதல், பிறகு கோயில் ஆசிரமம் போன்றவற்றில் சேவை செய்தல். இது ஒரு முக்கியமான பண்பு. அடுத்து சொல்கிறார், இந்த சேவையெல்லாம் இது வரைக்கும் பண்ண வழிபாடு பூஜை முறைகள் நிறைய சொல்லியிருக்கோம். இதை எந்த பாவனையோடு செய்ய வேண்டும் சொல்கிறார். முக்கியமாக இந்த பாவனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எப்படின்னா வாக்கு, நம்மளுடைய வாக்கு எப்படி இருக்கணும், உடல் செயல்பாடு எப்படி இருக்கணும், மனம் எப்படி இருக்கணும்னு சொல்லி 3 விஷயம் சொல்கிறார். இதில் மனசு எப்படி செயல்படணும்னா, இத்தனை கோயில் பூஜை வழிபாடு எவ்வளோ சொல்லியிருக்கார். இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சி செய்கிறோம், இல்லை தவமே பண்ணுறோம். எது பண்ணினாலும் அமானித்துவம், மானித்துவம் இல்லாமல், அதாவது நான் இதை செய்கிறேங்கிற ஒரு மனசில் ஒரு கர்வம் இல்லாமல் கடவுளுக்காக செய்கின்றேன் என்ற எண்ணங்களோடு செய்கிறதுங்கிறார். ஏன்னு சொன்னால் நல்ல காரியம் பண்ணுறவங்களுக்கும் கர்வம் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்ட காரியம் மட்டும் இல்லை, நல்ல காரியம் பண்ணுறவங்களுக்கு என்னை விட அவன் நல்லா, ஆனால் அவனை விட பெருசாக பண்ணுவேன் அப்படி நம்மளை ஏறியாமல் ஒரு கர்வம் வந்துடுது. இதுக்கு பேர் மானித்துவம்னு பேர். நீ என்ன பூஜை பண்ணாலும் என்ன வழிபட்டாலும் உன் மனதில் நான் இவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், இவ்வளோ தவம் பண்ணியிருக்கேன், கர்வம் வரவே கூடாதுங்கிறார். பகவானுக்கு சேவை செய்கிறேன், அடுத்தால் பார்க்குறாங்க புகழ்கிறாங்கங்கிற எண்ணமே வரக்கூடாது. சில பேர் சேவை செய்வாங்க, புகழ்வதற்காக செய்வாங்க. ஆனால் நம்ம சேவை செஞ்சு புகழ் அதுவாக வந்தால் அது வேறு விஷயம், அதை பற்றி தப்பே இல்லை. அவங்க பார்க்கணும், நம்மளை புகழணுங்கிறதுக்காக சேவை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அந்த மாதிரி நோக்கத்தோட மானித்துவம் அப்படிங்கிறார். நீங்கள் புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பக்தி செலுத்துவான், என்னை விட பக்தி செலுத்த முடியுமான்னு ஒரு கர்வம் வந்துடும். இந்த கர்வம் எல்லாத்தையும் அழிச்சிடும். என்னை விட யார் பெரிய பக்தன் இருப்பான்னு சொல்லி நாரதருக்கே இருந்துச்சு. அதை பகவான் என்ன பண்ணுவார்னு ஆரம்பத்தில் விட்டு பிடிச்சி பிறகு சோதனையை கொடுத்து என்ன பண்ணுவார், அதை சரி பண்ணிடுவார். அதாவது நாரதர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை விட பகவானை பக்தி செலுத்த முடியாதுன்னு கர்வம் வருது. இல்லைப்பா உன்னை விட பெரிய பக்தன் இருக்கான்னு சொல்கிறாரு. ஒரு விவசாயியை காமிக்கிறார் நாராயணன். அவர் என்ன பண்ணுவார், காலையில் எழுந்திரிச்சோன்னா நாராயணா நாராயணான்னு ஒரு 3 தடவை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிருவார். படுக்க போகும்போது நாராயணா நாராயணன் சொல்லி பண்ணி இவன் பெரிய பக்தன்கிறார். யார்? பகவான். என்ன, நான் உங்கள் நாமத்தை இடவிடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் காலையில் ஒருக்கா சொல்கிறான், நைட்டு ஒருக்கா சொல்கிறான், இவன் பெரிய பக்தன் சொல்கிறீங்க என்ன ஒன்று. அப்போத்தையும் சொல்லுவாங்க, அந்த எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்து நீ சிந்தாம் உலகத்தை சுற்றி வான்னு சொன்ன உடனே எடுத்துகிட்டு போயிடுவார். சுற்றி கொடுத்த உடனே எத்தனை இடம் இன்றைக்கி என் பேரை சொன்னேன் பாரு, அதை எப்படி சொல்ல முடியும், இந்த எண்ணெய் சிந்திராமல் இருக்குன்னு கவனம் போகிற அதில் தானே இருக்குது. அப்படி நீ ஒரு எண்ணெய் கிண்ணத்தை வச்சு சுத்தம் போது உன்னால் என் பேரை நினைக்க முடியலை. அவன் 1008 குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, விவசாயி, அந்த பிரச்சனைக்கு இடையில காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா சொல்கிறான்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிம்பார். இந்த கோபியர்கள் கதை ஒன்று இருக்குது. இந்த பின்னாடி அடுத்த அத்தியாயத்தில் கோபியர்களுடைய பக்தி எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி சொல்ல போகிறார். அதில் ஒரு பக்தி சொல்கிறேன். இவருக்கு நாரதர் ஒரு கர்வம், நம்மளோட யார் பக்தி இல்லைன்ட்டு. தலைவலி வந்த மாதிரி நடிக்கிறார். யார்? கிருஷ்ண பரமாத்மா. தலைவலி வந்த மாதிரி நடிக்கிறார். என்ன அப்படின்னு, தலைவலிக்குது எனக்கு அப்படிங்கிறாரு. பகவானுக்கே தலைவலின்னா அதுக்கு மருந்து என்ன பார்க்குறாரு. பகவான்கிட்ட இவருக்கு தலைவலியை போக்கணும்னா அதுக்கு மருந்து இவர் தான் சொல்லணும். இதுக்கு உங்கள் தலைவலி எப்படி போகும் சொல்லுங்கள், அந்த மருந்தை கொண்டு வர்றேங்கிறார். அப்போ பகவான் சொல்கிறாரு, என் மேலே யாருக்கு ரொம்ப அதிகமான பக்தி இருக்கோ அவங்களுடைய கால் தூசி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டாந்து என் தலையில் போட்டால் என் தலைவலி போயிருங்கிறார். கால் தூசியை. இவருக்கு நாரதருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நம்ம தானே பெரிய பக்தர், நம்ம தூசியை போட்டால், நம்ம கால் தூசியை பகவான் தலையில் போட்டால் குணம் ஆயிரணும்ல. உண்மையிலே அவர் சொன்னவங்க என்ன பண்ணியிருக்கேன், நான் தான் பெரிய பக்தன், என் கால் தூசியை தட்டி கொண்டாந்து உங்கள் தலையில் போடுறேன்னு போட்டிருக்கணும். இவருக்கு என்ன சந்தேகம்னா, நாரதருக்கு, ஒருவேளை நம்ம கால் தூசியை போட்டு பகவான் தலைவலி குணமாகலைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பக்தி இல்லையான்னு ஆகி போகும். இவருக்கே சந்தேகம். இன்னொன்று என்ன நினைக்கிறாருன்னா, அந்த கால் தூசியை பகவான் தலையில் போட்டோம்னா, நம்ம கால் தூசியை போய் பகவான் தலையில் போட்டால் பெரிய பாவம் இல்லையா? பிறகு அந்த பாவத்தை எங்கே போய் நம்ம மாற்றுறது? அதனால் இது பெரிய குழப்பமாகிடுது. ஒன்று, இவர் கால் தூசியை போடவும் முடியலை, போட்டால் பாவம் வந்துடும் பயம், தலைவலி போகலைன்னா பக்தியில் குறை இருக்குன்னு நினைக்க வேண்டிய வந்துடும். இப்படி குழப்பத்தில் திருப்பி அவரே கேட்குறாரு, யார் உங்களுக்கு கால் தூசியை போட கொடுப்பான்னு சொல்லி, கோபியர்கிட்ட போய் கேளுங்க கொடுப்பான்னு சொல்கிறாரு. கோபியர்கிட்ட போகிறாரு. போன உடனே அவங்கெல்லாம் என்ன பகவானுக்கு என்னாச்சுன்னு கேட்க வர்றாங்க. விஷயத்தை சொல்கிறாரு. அந்த துணி இருக்குல்ல, துணியை எடுத்து விரித்து எல்லாம் டப்புன்னு காலை தட்டுறாங்க.
அதில் ஒரு தூசி சேர்ந்துருது, அந்த காலில் இருக்கக்கூடிய மண் தூசியெல்லாம் எடுத்து கொண்டு போய் தலையில் போடுங்கன்ற சொல்கிறாங்க அந்த கோபியர்கள்லாம். நாரதர் கேட்குறாரு, ஏம்மா நீங்கள் உங்கள் கால் தூசியை போய் பகவான் தலையில் போட்டால் பாவம் இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கோபியர்கள் சொல்கிறாங்களே இருந்தால் பாருங்கள், எங்களுக்கு என்ன பாவம் அதை பற்றி கவலை கிடையாது. அவருக்கு பக்தர்கள் கால் தூசியப்பட சரியாருன்னு சொன்னாரா இல்லையா? நாங்கள் சிறந்த பக்தர்கள், எங்களுக்கு என்ன பாவம் வரட்டும் புண்ணியம் வரட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. பகவானுடைய தலைவலி போகும்னாராம். பிற போய் போட்டதாகவும் தலைவலி போனதாக கதை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாரதருக்கு ஒரு அகம்பாவம் வந்துருச்சு. அந்த ஆணவத்தை துடைக்கிறதுக்கு இந்த 2 கதையை சொல்லுவாங்க. பக்தியிலையும் ஆணவம் வருகின்றது, இது மனதளவில் இல்லாமல் இருக்க வேண்டும், கர்வம் வரக்கூடாது அப்படிங்கிறார். இது மனதளவில் கர்வம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பக்தி. என்ன செஞ்சாலும் இந்த கர்வம் வந்துடக்கூடாது. பிறகு அதம்பித்துவம்னு ஒன்று சொல்கிறார். செயல் அளவில் உடல் அளவில் அந்த பூஜை பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தா ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறது, பூவை கொண்டு போய் போடுறது, அதை போடுறது, எல்லோரும் பார்த்தா செய்கிறது இல்லை பார்க்காட்டி செய்கிறது. இது உடல் அளவில் தம்பத்துவம்னு சொல்லுவாங்க. உடல் அளவில் பகட்டு பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணி அது இதுன்னு காமிச்சிக்கிறது, 10 பேருக்கு தெரிகிற மாதிரி பூஜை பண்ணுறது, இது கூடாது. நீ வந்து பொதுவாக செய்யலாம், கூட்டமாக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் விளம்பர நோக்கத்தோடு அந்த செயல்பாடு பக்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். இந்த பகட்டாக செய்யக்கூடாது அப்படிங்கிறார். சில பேருக்கு போட்டால் வீடியோ எடுக்கணும், பூஜை பண்ணுறதெல்லாம், பூஜை பண்ணுறது பக்தி செலுத்தலாம் வீடியோ எடுத்து அது எல்லாருக்கும் விளம்பரப்படுத்தணும். சமத்துவ பொங்கல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அடுப்பில் தீயே இருக்காது, வெறும் பானையை வச்சு கரண்டியை பிடிச்சி நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் போஸ்ட் கொடுத்துறாங்க. நடக்குதா இல்லையா? அரசியல்வாதிகள்லாம் எங்கேயாவது பொங்க வச்சு அந்த பொங்க பானையை கிண்ண மாதிரி காமிச்சிருக்காங்களா வீடியோவில்? வெறும் பானையாக இருக்கும், கையை கரண்டியை பிடிச்சிட்டு நிற்பார் ஒரு தலைவர், அதை ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போடணும். பொங்கலே வைக்காமல் பொங்க வைக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து விளம்பரத்துக்கு தானே, பிறகு என்ன அது இருக்குது? எல்லாம் போலி விளம்பரம். அப்படி இல்லாமல் செய்ய வேண்டும். சில பேருக்கு வீடியோக்காரன் ஃபோட்டோகிராஃபர் வந்தால்தான் செய்வாங்க, அது இல்லைன்னா செய்யவே மாட்டாங்க. ஊக்கம் அப்போ தான் வருது, ஊக்கம் வர்றது கிடையாது. சில பேர் வந்து நல்ல விபூதி ரொம்ப பட்டையெல்லாம் அடிச்சிருக்கோம், விளம்பரத்துக்காக சும்மா சட்டையில் எங்கே பார்த்தாலும் விபூதியை பூச்சிக்கிட்டு அப்படியே ஒரு பட்டாடோம் அப்படியே வர்றது தப்பு இல்லை, அதெல்லாம் ஆரம்பத்தில். ஆனால் விளம்பரத்துக்காக பண்ணக்கூடாதுன்னு பாரு. விபூதி பூசர்களோட கல்ச்சர் இருக்குது, எப்படிலாம் விபூதி பூசணும் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமைக்காக செய்கிறது இருக்குது. விவேகானந்தர் வந்து ராமேஸ்வரத்தில் எழுதி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? ஒரு வசனம் எழுதி போட்டிருக்கோம் ராமேஸ்வரத்தில், அந்த கல்லில் விவேகானந்தருடைய கொட்டேஷன். அதில் ஒன்று போட்டு அந்த விபூதியை பற்றி போடுறாரு. உடம்பு பூரா வரி வரியாக விபூதியை பூசிட்டு அந்த கல்லில் மட்டும் கடவுளை பார்க்குறவனுக்கும் புலிக்கு வித்தியாசம் இல்லைன்னு எழுதி போட்டிருக்காரு. ஏன்னா அவன் உடம்புலேயும் வரி வரியாக இருக்குது, புலி உடம்புலேயும் வரி வரியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பகவானை பார்த்து பழகணும், இது விளம்பரத்துக்காக பண்ணுறதுன்னு சொல்லி அப்படி ஒரு கருத்து இருக்குது. அதெல்லாம் கூடாதுன்னு இல்லை, தம்பம் பண்ணக்கூடாது, தம்பத்துக்காக பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சினிமா படத்தில் இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு வில்லன் இருப்பார், வில்லனுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நல்லா பட்டை அடிச்சிருப்பார். அது எம்ஆர் ராதா படத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வீதியை பிடிச்சது எல்லா அக்கறம் பண்ணுவாப்புல. அப்படி ஒரு அப்படியெல்லாம் கூட சினிமா எடுத்து இந்த பக்தியை இழிவுபடுத்துகிற மாதிரிலாம் எடுக்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னா தம்பத்துவம், தம்பம் இல்லாமல் நீ பூஜை செய்ய வேண்டும். இது செயலளவில், மனசளவில் அந்த கர்வம் வரக்கூடாது, பிறகு செயலளவுலையும் வரக்கூடாது, பிறகு 3 சொல்லளவில்ங்கிறார். அதாவது நான் செஞ்ச காரியத்தை, நான் இவ்வளவு கோயில் கட்டினேன், இவ்வளவு பூஜை பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னு வார்த்தையில் சும்மா பெருமையாக சொல்கிறது, அது கூடாதுங்கிற. மற்றவங்க சொன்னால் தப்பு இல்லை, நாமல் சொல்லாமல் இருத்தல். மற்றவங்க புகழ்வதற்காகவும் செய்யக்கூடாது, அதுவாக புகழ் வந்தால் பண்ணலாம். இன்னொன்று, நாம் செஞ்ச காரியத்தை நாமளே வாக்கில் புகழக்கூடாது. முதல்ல மனதளவில் கர்வம் இருக்கக்கூடாது, செய்கை எளிமையாக இருக்கணும், சொல்லிலும் கர்வம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் இருந்தால் தவம் பண்ணாலும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, யாகம் பண்ணாலும் சரி, சேவை செஞ்சாலும் சரி, விளம்பரம் இல்லாமல், தம்பத்துவம் இல்லாமல், வாக்களவில் தன்னுடைய பெருமையை பேசாமல், மனசிலையும் கர்வம் இல்லாமல் பண்ணினா இதுக்கு பேர் சாத்வீகமான வழிபாடுன்னு பேர். சாத்வீகமான பூஜை, சாத்வீகமான தவம். சில பேர் பார்த்திங்கன்னா தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தனியாக தான் உட்காந்து தியானம் பண்ணணும், 10 பேர் பார்க்குறது மாதிரி தியானம் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிக்கிட்டு சொல்லணும், அதுக்காக பண்ணுறது.
சுடுகாட்டில் ஏன் போய் தியானம் பண்ணி பழகுறாங்க? யாரும் வரமாட்டாங்க பக்கத்தில். அந்த காலத்தில் சன்னியாசிகள் சில பேர்லாம் போய் சுடுகாட்டில் தியானம் பண்ணுற பழக்கம் இருக்குது. எதுக்குன்னு சொன்னால் அங்கே அமைதி கிடைக்கும், யாரும் பார்க்கவும். என்ன சுடுகாட்டுக்கு யார் போவா நைட்டில்? அங்கே தியானம் பண்ணுற பழக்கமெல்லாம் இருக்குது. சில பேருக்கு செஞ்ச காரியத்தை 10 பேர்கிட்ட சொன்னாதான் இவங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. இப்போலாம் அந்த பழக்கம் இல்லை. டியூப் லைட் வாங்கி ஒருத்தர் போடுவார், அந்த டியூப் லைட்டில் வெளிச்சத்தை மறைக்கிற மாதிரி பேர் எழுதிடுவார். அந்த பல்ப் வெளிச்சமே மறைஞ்சு போயிடும், பேர் எழுதிடுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புகழ் இருக்குது பார்த்தீங்களா, நாம் செஞ்ச காரியத்தை கல்வெட்டுலையோ புகழ்ச்சியிலையோ போட்டோம்னா அந்த புண்ணியம் அதில் போயிடுமா. விளம்பரப்படுத்துறதுலேயே புண்ணியம் போயிடுமா. மீனாட்சி கோயில் கட்டினது யார்? எங்கேயாவது அந்த அது இருக்கான்னு பாருங்கள். இந்த கட்டின சரித்திரம் தனியாக நோட்டில் இருக்கும். அது எந்த பிரகாரத்துலேயும் இது இந்த பாண்டிய மன்னன் கட்டினா அது கட்டினா ஒரு பேர் கல்வெட்டு இருக்காது. இன்றைக்கி நம்ம ஒரு 5000 கொடுத்தா கல்வெட்டில் பேர் வரும்னா தான் கோயிலே கொடுக்குறோம். அப்படி தானே பண்ணுறோம். ஒரு கேட்டு செஞ்சு போடுவோம், அந்த கேட்டில் பூரா நம்ம பேர் இருக்கும், பேர் விளம்பரம் இருக்கும். சும்மா இருக்கிறதுக்கு பரவாயில்ல, ஆனால் அது கூட கூடாது அப்படிங்கிறார். எதுவுமே விளம்பரம் இல்லாமல் நீ செய்ய வேண்டும்ங்கிறார். பிறகு இன்னொரு முக்கியமான கருத்து, பகவானிடம் எதை படைத்தாலும் அந்த படைக்கப்பட்ட பொருள் புனிதமாகிவிடும். அதனால படைச்சிட்டு நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னோம். நம்ம வீட்டில் லட்டு செஞ்சு சாப்பிட்டா அது சுவையான உணவு, திருப்பதியில் லட்டு வாங்கி சாப்பிட்டா அது பிரசாதம். நீ என்ன பண்ணினாலும் பகவானுக்கு படைக்கும் பொழுது அது புனிதத்துவத்தை அடைந்து விடுகிறது அப்படிங்கிறார். இன்றைக்கி திருப்பதி லட்டுனுடைய டேஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா யாரும் கொண்டு வர முடியலை. இப்போ சில கடைகளில் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதே டேஸ்ட்டில் அந்த லட்டை கொண்டாந்து கொடுக்குறாங்களாம், கேள்விப்பட்டிருக்கேன். திருப்பதி கோயிலில் என்ன லட்டு டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டு. என்ன இருந்தாலும் அது பிரசாதம் இல்லை, அதை கண்ணீரில் ஊற்றிட்டா சாப்பிடுவோம். ஆனால் திருப்பதியில் வாங்கிட்டு வந்தால் கடவுளுக்குன்னு படைச்சாச்சுன்னா அது தூய்மையாக்கப்படுகிறதுங்கிறார், புனிதப்படுத்தப்படுகிறது. கடையில் வாங்கி சாப்பிட்டா இல்லை, கடையில் வாங்கி சாப்பிட்றோம், ஒன்று சரியாக இல்லைன்னு தூக்கி கீழே போட்டுருவோம். மிச்சம் இருந்தாலும் கூட என்ன பண்ணுவான், கீழே போட்டுருவோம். பிரசாதமாக கொடுத்தா என்ன பண்ணுவான், ஒரு வேளை பிடிக்கலைன்னா கொண்டு போய் ஒரு ஓரமாக பறவைக்காத வைப்போம். அது ஆனால் தூக்கி கண்ட இடத்துல எரிய மாட்டோம். அதனால் என்ன சொல்கிறான், நீ என்ன பண்ணாலும் கடவுளுக்கு படைக்கப்பட்டு அதை நீ பயன்படுத்தினா அந்த பொருள் புனிதமாக்கப்படுகிறதுங்கிறார். நம்ம பூஜை ரூமுக்குள்ளேயே குளிக்காமல் உள்ளே போவோமா? கோயிலுக்குள்ளே குளிக்காமல் போவோமா? குளிக்காமல் போக மாட்டோம். ஏன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு புனிதத்துவம் இருக்குது, அந்த இடத்துக்குன்னு ஒரு புனிதத்துவம். கோயில் வீட்டில் இருக்க பூஜை ரூமில் போய் செஸ்ஸு கேரம்லாம் விளையாடுவோமா? இல்லை அரட்டை அடிப்போமா? அரட்டை அடிக்க மாட்டோம். அதை புனிதமாக வச்சுருக்கோம், புனிதப்படுத்தப்பட்டது. அந்த இடம் வந்து புனிதமாக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறார். எல்லா இடத்திலும் கடவுள் இருந்தாலும் அந்த கோயிலுங்கிற இடம் புனிதமான இடமா நம்ம பாவிக்கிறோம். அது மாதிரி நீங்கள் எல்லா பொருள்களையும் பயன்படுத்தினாலும் அதை கடவுளுக்கு படைத்து விட்டோம் என்றால் புனிதமாகிவிடும். அதனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் சாப்பிடும்போது ஒரு நீர் விழாவை சாப்பிடும், பார்த்துருக்கையில் தண்ணியை வச்சு நீர் விழாவான்னு சொல்லுவாங்க. அப்படி அர்த்தம் என்னன்னா கடவுளுக்கு படைக்கிறது. நீங்கள் ஓம் பிரம்மா அர்ப்பணம் சொல்லி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவுகளை கடவுளுக்கு அர்ப்பணம் செஞ்ச உடனே என்ன ஆயிடுது, அது புனிதமாக்கப்பட்டு உள்ளே போதான். அதனால் நீ எதவும் கடவுள்கிட்ட படைச்சைன்னா அந்த படைக்கப்பட்ட பொருள் புனிதமாக்கப்படுகிறது, தூய்மையாக்கப்படுகிறது அப்படிங்கிறார். இறைவனுக்குன்னு கொடுத்தாச்சுன்னா அதுக்கு தனி மகிமை இருக்குது. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது, அதை வச்சு வண்டி ஓட்ட முடியுமா? டயருக்குள்ளே காற்று அடித்தாதான் வண்டி ஓட்ட முடியும். இந்த வெளியே காற்று இருக்குல்ல, டயருக்குள்ளே காற்று இல்லைன்னு எது ஒரே காற்றுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறீங்க, பயன்படுத்தினாலும் கூட வெளியே என்ன பயன்படுத்தினாலும் கடவுளுக்குன்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா புனிதமாக்கப்படுகிறதுங்கிறார். அதனால் கடவுளுக்கு படைச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படி புனிதமாக்கப்பட்ட பொருள் மேலே நம்மளுக்கு ஒரு மதிப்பு வரும். தீபம் ஏற்றுறோம் வீட்டில் பூஜை ரூமில், கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த தீபத்தை வெளியே எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டோம். அந்த தீப வெளிச்சத்தில் நம்ம செய்ய மாட்டோம். அது வந்து பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விளக்குன்னா அதுக்கு ஒரு புனிதம் வந்துருச்சு, அங்கே ஒரு தூய்மை வந்து விட்டது. அதை போய் நைட் லாம்பெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. அதனால தான் தீபாராதனை காமிக்கும் போது இந்த அக்னி என்ன பண்ணுறான், கடவுளுக்கு படைச்சவொன்னு என்ன பண்ணுறான், தொட்டு கண்ணில் ஊற்றிக்கிறோம். எம்மாராவது ஒரு படத்தில் கிண்டல் பண்ணுவாப்பில், ஏன்டா நெருப்பு சொன்னவொன்னு கேட்பான் ஒருத்தான்ட்ட, அது அக்னி பகவான் அப்படிம்பார், அதனால் கும்பிட்றேம்மா. உடனே எம்மாராவது ஒரு கிண்டல் அடிப்பான், வீடு தீ பிடிச்சி வச்சா மட்டும் ஏன்டா ஐயா அம்மானு கத்துறீங்க,
அதுவும் அக்னி பகவான் தான் அப்படிம்பார். ஏன்னா இது கடவுளுக்கு படைக்கப்பட்டோம், அந்த அக்னி புனிதமாகிறது. மற்ற அக்னியை கும்பிடுவோமா? கும்பிட மாட்டோம். அதனால் கடவுளுக்குன்னு படைச்சாச்சுன்னா அது தூய்மையாகிறது, புனிதப்பட்டதாகிறது. ஆகவே நீ எல்லாவற்றையும் எனக்கு படைத்து புனிதமாக்கப்பட்ட பிறகு நீ பயன்படுத்து அப்படிங்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும்? கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா தூய்மையாயிரும். நாம் உலக விவகாரங்கள் என்ன வேணாலும் நடக்கலாம், எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது, பிஸ்னஸ் எல்லாம் வேணாலும் பண்ணலாம். மைண்டில் ஒரு லட்சியம் இருக்கணும். இறுதி நிலை கடவுளை அடைவது தான். அதற்காக இந்த உலகத்தில் நான் செயல்படுறேன். ஆனால் இந்த உடம்பு, உள்ளம், மனசு எல்லாம் கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டது. அப்படிங்கிற வாழ்க்கையே, என்னுடைய வாழ்க்கை அனைத்தும் கடவுளுக்கு அர்ப்பணங்கிற புத்தியோடு நீங்கள் செயல்படுங்க, வாழுங்கன்னு சொல்கிறார். அப்படி பண்ணணும்னு சொன்னால் நம்ம உடம்பும் புனிதமாகுது, உள்ளமும் புனிதமாகுது, வாக்கும் புனிதமாகுது, எல்லாம் புனிதமாக்கப்பட்டு விடுகிறது. அதனால தான் பக்தன் வாழ்க்கையவே கடவுளுக்கு கொடுத்ததுனால பகவான் என்ன சொல்கிறாரு? என்னை வழிபடுவதும் என்னுடைய பக்தனை வழிபடுவதும் ஒன்றுன்னு சொல்கிறார். ஏன் அவனை பக்தனை வழிபடுறது ஒன்றுன்னு சொல்கிறாரு? இந்த பக்தன் என்ன பண்ணுறான்? வாழ்க்கையவே பகவானுக்காக அர்ப்பணித்து விட்டுறான். திருநாவுக்கரசர் வரும்பொழுது அந்த வீட்டில் அவர் பேர் என்ன பேர் இல்லை, அவர் கவனிக்கிறாரே, பாம்பெல்லாம் கடிக்குதே, நாயன்மார்கள் ஒருத்தர். அவங்கெல்லாம் பக்தர்களை பூஜை பண்ணுவோம். ஏன்னா பக்தர்கள்னால் கடவுளுக்காகவே வாழ்கிறவரை கும்பிட்டாலும் புனிதமாக்கப்பட்டு விட்டாங்க. அதனால் அவங்கள வழிபடுறதும் என்னை வழிபடுவதும் ஒன்று தான் அப்படிங்கிறார். ஏன்னா தனது வாழ்க்கையவே கடவுளுக்காக அர்ப்பணித்து விட்டான் பக்தன் அப்படிங்கிறார். கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவை, பொருள்களை கீழான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறார். இங்கெல்லாம் ஒரு லாஜிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பக்தின்னு போயாச்சுன்னா தத்துவம் லாஜிக்கெல்லாம் விட்டுறணும். அங்கே என்ன இருக்கோ அதில் அன்பாக பணிவோடு செய்யணும். இப்போ தீபாராதனை காமிக்கிறோம். இந்த சீரட் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயில் விளக்கில் போய் யாராவது சீரட் பற்ற வைப்பாங்களா? வைக்கவே மாட்டாங்க. இந்த ஐயப்பசாமி மாலை போட்டிருப்பாங்க, அதில் சீரட்டு குடிக்கிறவர் இருப்பார். அவர் அவர்கிட்ட போய் சீரட்டு பற்ற வைக்க கேட்டால் கொடுக்க மாட்டார். ஏன்னா ஐயப்பசாமி குடிக்கிற சீரட்டான். இவரே வாங்கினா கூட இன்னொரு ஐயப்பசாமிகிட்ட வாங்கி தான் சீரட்டு பற்ற வச்சுக்கிறார். பார்த்துருக்கேன், இருக்கா இல்லையா? ஏன்னா அது பக்தர் பயன்படுத்தினதை இன்னும் சாதாரண மக்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இன்னொரு ஐயப்பசாமி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டால் அது உயர்ந்த நிலையை அடைகிறது. அது பெரிய மேலான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிறார். இன்னொன்று, எவ்வளவு பெரிய போகத்தை அனுபவித்தாலும் கூட அதை கடவுளின் பொருட்டு அர்ப்பணம் பண்ணி அந்த போகம் கூட புனிதமாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறார். அந்த போகம் கூட புனிதமாக்கப்படும் அப்படிங்கிறார். மனதளவில் கர்வம் இல்லாமல், செயலளவில் படோடோபம் இல்லாமல், வாக்களவில் பெருமையாக பேசிக்கொள்ளாமல் பூஜை, யாகம், சேவை, தவம் முதலியவற்றை செய்ய வேண்டும். இனியொன்று, நாம் எதை பயன்படுத்தினாலும் கடவுளுக்கு என்று அர்ப்பணம் செய்துவிட்டு பயன்படுத்தினால் அது புனிதமாக்கப்பட்டதாக ஆகிறது. கடவுள்கிட்ட படைச்சா புனிதமாகிறது, மேன்மையாகிறது. சரி, நாம் எதை கடவுளுக்கு படைக்கணும் அப்படின்னா, எது உயர்வாக இருக்கோ, எது மேன்மையானதாக இருக்கோ அதை கடவுளுக்கு படைக்கணும். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது எதை நாமளும் மதிக்கிறோமோ, உலகமும் மதிக்குதோ அதை பகவானுக்கு படைத்தல் ஒரு வழிபாடுங்கிறார். இந்த உலகத்தவர்களால் எது மேலானதாக கருதப்படுகிறதோ, நம்மளாலும் எது உயர்வானதாக கருதப்படுகிறதோ அதை கடவுளுக்கு படைத்தல். எது கடவுளுக்கு படைத்தாலும் அது புனிதத்தை அடைந்துவிடும் முதல்ல சொன்னார். இப்போ என்ன பண்ணுறோம்? நாமளாக படைக்கும் பொழுது உயர்ந்ததை படைத்தல். நம்மால் எது உயர்வாக கருதப்படுகிறதோ அதை படைக்க வேண்டும். இப்போ திருப்பதி கோயிலில் சில பேர் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு கிரீடம் செஞ்சு போட்டிருப்பார், 1 கோடி ரூபாய்க்கு கிரீடம் செஞ்சு போடுறாங்க. கடவுளுக்கு வைரம், தங்கம், மண்ணெல்லாம் வேறு வேறையா? கடவுளை பொறுத்த வரையில் வைரமும் ஒன்று தான், மண்ணும் ஒன்று தான். அதுக்காக மண்ணை போய் கடவுள்கிட்ட படைப்போமா? நாம் எதை உயர்வாக நினைக்கிறோமோ அதை கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணுறது. கண்ணப்ப நாயனாருடைய பக்தியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கூட பாருங்கள், மாமிசத்தை படைக்கிறார் கடவுளுக்கு. ஆனால் அதில் எப்படி படைக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? மாமிசத்தை வெட்டி, பன்னி மாமிசத்தை கடித்து பார்ப்பாராம். டேஸ்ட்டாக ருசியாக இருந்தால் கீழே எடுத்து பாவனுக்கு வச்சுருவார். எப்பயுமே ருசியானதை வாயில் வச்சுட்டு வெளியே எடுக்கிறது கஷ்டம்.
ருசியானவனை வாயில் வச்சுட்டு ஒரு சாக்லேட் குழந்தைய கொடுக்குறீங்க, அது ஒரு கடி கடிச்சிட்டு பிடுங்குனா எவ்வளோ கோபம் இருக்கும். ருசியை பார்த்த பிறகு கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு எது மேன்மையாக தெரிகிறதோ அந்த மாமிசத்தில் அதை மட்டும் கடிச்சு பார்த்து ருசி இல்லாட்டி சாப்பிட்டு வரான். அந்த மாமிசம் ருசி இல்லாட்டி அவர் சாப்பிட்டு வரான். அந்த இவருக்கு எது உயர்வாக இருக்கோ அதைத்தான் படைப்பார். ஆனால் இன்னொன்றும் பண்ணார் அவர், அதை விட உயர்வு அது எப்படின்னா அவரை பொறுத்தவரையில் உயர்வானது எது? அந்த மாமிசம். அதை கடவுளுக்கு படைத்தார். இன்னொன்று எல்லாருக்கும் உயர்வானவனை கடவுளுக்கு படைக்கிறார். எதை? கண்ணை. அந்த கண் எல்லாருக்கும் கண் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கண்ணவே என்ன பண்ணுறாரு? பகவான் படைக்கிறார். நீ எதை உயர்வாக நினைக்கிறாயோ அதை பகவானிற்கு அர்ப்பணம் செய்தல், படைத்தல். காரைக்கால் அம்மையால் என்ன பண்ணாங்க? இந்த பக்தி வந்தவுடனே என் அழகை பூரா பகவானை கொடுத்துட்டு பேய் உருவத்தை எடுத்துக்கிறது. அந்த அம்மா எடுத்துக்கிறதா இல்லையா? பேய் உருவத்தை எடுத்துக்கிட்டு, ஏன்னா அந்த அழகை பூரா கடவுளுக்கு தியானம் பண்ணிடுறாங்க. எதை உயர்வாக நினைக்கிறோமோ அதை தியாகம் பண்ணி அந்த அம்மா தன்னுடைய கடைசி வரைக்கும் அந்த பக்தியில் இருந்தாங்க. அதனால் அந்த அழகை தியாகம் பண்ணுறது கூட அதுதான். நம்மளுக்கு முடி உயர்வாக இருக்குது, அதனால் முடியை காணிக்க பண்ணுறோம். அப்போ சொன்னையில் போன கிளாஸில் சொன்னையில் அதே தான். அதனால் எதை படைத்தாலும் கடவுளிடம் படைக்கப்பட்டால் புனிதமாக்கப்படுகிறது முதல்ல. பிறகு நாம் படைப்பது உயர்ந்ததை கடவுளிடம் படைக்க வேண்டும். பூ வாங்கிட்டு போகிறோம், மற்ற பூவெல்லாம் வச்சுருவோம். நல்ல அழகான பூவாக இருந்தால் கோயில் போய் வைக்கணும். எது நம்மளுக்கு மதிப்பாக தெரியுதோ அதை பகவானிடம் படைத்தல். நம்மளுக்கு எது பிரியமாக இருக்கோ அதை படைக்கணுங்கிறார். அதனால தான் நம்ம கல்ச்சரில் இன்னொரு பழக்கம் இருக்குது. இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, வயசானவங்க, அவங்க இறந்த பிறகு அவங்களுக்குன்னு சொல்லி இந்த விசேஷ நாட்களில் பண்ணுவோம். என்னத்தை பண்ணுவோம்? அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, ஒரு சில நேரம் பார்த்துருக்கேன், சுடுகாட்டை போய் சாராயத்தை கொண்டு போய் வைப்பார். ஏன்னா அவருக்கு சாராயம் பிடிக்குமா. அங்கே போய் சாமிபுரம்லாம் இருக்காங்க. அந்த கடைசி நாளில் அந்த 16வது நாளாட்டி மாறும் தீயாத்த போகும்போதெல்லாம் பார்த்தா அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் வச்சுருவாங்க. ஏன்னா அவருக்கு உயர்வானது. இது மாதிரி நம்மளுக்கு எது உயர்வாக இருக்கோ அதையெல்லாம் படைக்க வேண்டும், மிக பிரியமானதை படைக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட தியாக புக்தியோடு நம்மளுக்கு எது உயர்வாக தெரிகிறதோ அதை பகவானிடம் படைத்தால் அவன் மோட்சத்திற்கு தகுதியை அடைகிறான். மோட்சத்துக்கு தகுதியை கொடுக்குங்கிறார். இதெல்லாம் தகுதியை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்காத. ஞாபகம் வச்சுக்க, இது மோட்சத்தை அடைவதற்கு, ஞானத்தை பெறுவதற்கு தகுதியை கொடுத்து ஞான யோகத்துக்குள்ளே புகுத்தி விட்டுரும். பிறகு ஞான யோகத்தின் மூலமாக கடவுளை அடைய வேண்டும். ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல கடவுளுக்காக தியாகம் பண்ணுறது, நம்மளுடைய சுகத்தையெல்லாம் தியாகம் பண்ணுறது, இப்படி பண்ணணும்னு சொன்னால் அது பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை போய் விட்டுரும் அப்படிங்கிறார். இந்த பணம் மட்டும் செல்வம் இல்லை, தனம்னு சொல்கிறோம். தனத்தை பணம் மட்டும் தனம் கிடையாது. எது நம்மளுக்கு மதிக்கத்தக்கதாக இருக்கிறதோ அது எல்லாமே தனம்தான். இந்த சேந்தமங்கலத்தில் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, நாமக்கல் பக்கத்தில் முருகன் கோயில், தத்தகிரி முருகன் கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்திங்கன்னா, தத்தகிரி முருகன் சாந்தானந்த சுவாமிகளுடைய குரு சுயம்பிரசாத் சாமிகள் அங்கே தங்கியிருந்தார். அவர் நிர்வாண சாமிகள், அந்த கரட்டிலே இருப்பார். அந்த கரட்டில் அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணி 6 மாதமாக உள்ளே விட்டு வெளியே வரல. பிரிட்டிஷ்காரன் கதவை உடச்சிருக்கான். உடச்ச பிறகு உள்ளே போனால் அவர் எலும்பு கூட இருக்கார் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு. அந்த சாமி அந்த மலையில் சுற்றிக்கிட்டே இருப்பார். அவர் ஷோவுக்கு கூட ஒரு வழியில் ரிலேஷன், துக்ளக் ஷோ இருக்கார் பார்த்திங்களா, அவங்க கூட ஒரு ரிலேஷன் அவர். அந்த சுயம்பிரசாத் சாமிகள் இருக்கும்போது ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு பேஷண்ட்டு, கேன்சர். டாக்டரு இன்னும் 1 மாதம் கூட நீ இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் என்னடா எங்கிட்ட போவோம் அப்படின்ட்டு சேந்தமங்கலத்தில் ஒரு சாமியார் இருக்கான்னு வந்திருக்காரு. அங்கே வந்தவுடனே அவரை பார்த்துருக்குறாரு. இந்த மாதிரி இருக்குது சாமி, நீ ஒன்றும் ஆகாதுடா, அவனுக்கு நீ நல்லாயிருவிடான்னு இருக்காரு. சொல்லிவிட்டு அங்கேயே இருந்திருக்காரு. 1 வாரம் தங்குங்கன்னு சொன்னாராம். தங்கிட்டு நல்ல பிரசாதம் ஏதோ கொடுத்துருக்காரு, சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. போயிட்டு 1 வாரம் கழிச்சு போய் டெஸ்ட் பண்ணால் அந்த நோயே இல்லைன்ட்டாங்களாம். அந்த கேன்சருங்கிற ஒரு நோயே இல்லைன்னு சொன்னவுடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வேகமாக அவர் ஒரு சிற்பக்கலை கலைஞர், அவர் விக்கிரகங்கள்லாம் வடிக்கிறவர். வசதி இல்லை, எனக்கு இவ்வளவு பெரியதாக பண்ணிட்டேங்க, நாங்கள் ஏதாவது உங்களுக்கு காணிக்கணும்னு வேண்டாம், ஒன்றுமே இல்லையே அப்படின்னாராம். இருக்கும் உன்ட்ட அப்படின்னாராம். அப்போ இந்த கலை அவர்கிட்ட இருந்திருக்கு. நீ ஒன்று பண்ண, இங்கே ஒரு தத்தாத்திரேயருக்கு விக்கிரகம் வைக்கணும்
பண்ணி கொடுன்ட்ருக்கார். அங்கேயே தங்கியிருந்து நீங்கள் அந்த விக்கிரகம் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ பக்கத்தில் போய் பார்த்துருக்கேன். நுட்பமாக அந்த நரம்பெல்லாம் இருக்கும் தத்தாத்திரேயர் விக்கிரகம். அதில் 3 இருக்குது, சிவன் விஷ்ணு பிரம்மா 3 தலை இருக்கும் அவருக்கு. அதோட ஒரு அற்புதமான சின்ன குட்டி விக்கிரகம் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஒரு மண்டபம் பண்ணி கொடுத்தார். அவருடைய தொழிலை காணிக்கை அங்கே ஒப்படைச்சிட்டார் கம்ப்ளீட்டாக. அதுவும் தனம். அந்த மண்டபம் பார்த்திங்கன்னா சின்ன கல் மண்டபமே அற்புதமாக இருக்கும். அதில் தத்தாத்திரேயர் விற்கிறது மலை மேலே இருக்கிறது, உச்சியில் இருக்கும். அந்த சின்ன அக்கீழையெல்லாம் முருகன் மற்ற சிலைகள்லாம் இருக்கும். தத்தாத்திரேயருக்கு இவர் இந்த சிற்பி தன்னுடைய கலையெல்லாம் அங்கே காணிக்கையாக கொடுத்தார். வெறும் பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, இப்படி தன்னிடம் எது மிக உயர்வாக திறமையாக இருக்கிறதோ அதை பகவானுக்கு அர்ப்பணம் செய்தல் அப்படிங்கிறார். இதோடு என்ன பண்ணுறான்னு சொன்னீங்கன்னா இந்த பக்தியை பற்றி முடிக்கிறார். ஏன்னா சத்சங்கம் பக்தி இதை பற்றி கேள்வி கேட்டார். சத்சங்கம்ங்கிறது சத்புருஷர்களுடைய தொடர்பு. அந்த சத்புருஷர்கள் யாருங்கிறதுக்கு 30 பண்புகள் சொல்லிவிட்டு இப்போ பக்தி எதிலையெல்லாம் பக்தி செலுத்துறது, யார் மேலே பக்தி செலுத்துறது, எப்படி பக்தி செலுத்துறதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பகவானை வழிபடக்கூடிய ஆலம்பனம் எவை அப்படிங்கிறார். அதாவது பூஜா பதம் அது ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார். ஆலம்பனம் லிங்கம், வழிபடக்கூடிய அந்த உருவங்கள் லிங்கம் அடையாளம் என்னென்னு சொல்கிறார். நம்ம இந்த உலகத்தில் விக்கிரகத்தில் வழிபடுற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வேறு எதையெல்லாம் வழிபடலாம்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார். இங்கே அதில் எது சொல்கிறான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சொல்கிறார் 11 பூஜா பதத்தை அறிமுகப்படுத்துகிறார். 11 விதமான பூஜை. லிங்கம் ஆலம்பனம் அப்படிங்கிறது பகவானை வழிபடக்கூடிய ஒரு அடையாளம். விக்கிரகங்கள்லாம் பகவானை வழிபடக்கூடிய அடையாளம், எல்லா விக்கிரகங்களும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா அது தவிர வேறு இடங்கள் சொல்கிறார். கோயில் விக்கிரகங்கள் மட்டும் பகவானை வழிபடக்கூடிய இடங்கள் அல்ல, இனி ஒரு 11 ஸ்தானங்கள் சொல்கிறேன்னு சொல்லி பத்ர பூஜா பதானிமேங்கிறார். என்னை வழிபடுவதற்கு இந்த 11 இடங்களும் உகந்ததுன்னு சொல்கிறார். பகவான் என்ன சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, நீ என்னை பூஜை பண்ணணும்னா நீ என் உருவத்தை போய் கோயிலில் மட்டும் வச்சு வழிபடணும் அவசியம் இல்லை. நான் ஒரு 11 பேர் சொல்கிறேன், இந்த அடையாளத்திலும் என்னை நீ வழிபடலாம்ங்கிறார். ஃபஸ்ட்டு சூரியனை சொல்கிறார். ஃபஸ்ட்டு யார்? சூரியனை என்னை நானாக நினைத்து நீ வழிபடு. சூரிய தியானம் நிறைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுக்கு கர்ப்ப கிரகம் எது தெரியுமா? சூரிய மண்டலம். இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே 9 கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்குது, துணை கிரகம் நிறையா இருக்குது. சென்ட்ரில் அந்த மூலஸ்தானத்தில் விக்கிரகம் இருக்கிறது மாதிரி சூரியன் இருக்கார் இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே. அதனால் சூரியனை நீ வழிபட்டாலும் என்னை வழிபடுவது அப்படிங்கிறார். இந்த சூரிய மண்டலம் அனைத்துமே சூரியனை வழிபடுவது அப்படிங்கிறார். எப்படி வழிபடுங்கிறத 2வது சொல்ல போகிறாருங்க. இந்த சூரியனை எப்படி வழிபடணும், இந்த 11 சொல்லிவிட்டு இந்த 11 எப்படி வழிபடணும்னு சொல்ல போகிறார். இங்கே உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் கடவுளாக பாவித்து வழிபடலாம். இங்கே ஒரு 11 அடையாளம் மட்டும் சொல்கிறாரு, மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம வழிபடலாம். பரதன் எதை கடவுளாக நினச்சி வழிபட்டார்? செப்பலை. அவருக்கு பாதுகை, அது பாதுகைமா கடவுளுக்கு, அது பாதுகையை கடவுளாக நினச்சி வழிபடும், பாதுகை ஆகிறாரு. நம்ம காலனி என்ன பண்ணுவோம்? சாதாரண செப்பல். நாம் அணிஞ்சால் செப்பல், பகவான் போட்டால் அது பாதுகை. அப்போ அங்கே என்னாச்சு? பாதுகை அவருக்கு கடவுளுடைய லிங்கமாக ஆகி. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சங்கராச்சாரியருடைய பாதுகைன்னு வழிபடுவாங்க, தத்தாத்திரேயர் பாதுகைன்னு வழிபடுற பழக்கம் இருக்குது. இப்போ எங்கே கூட இருக்குது, தயானசாமி போட்டிருந்த பாதுகை ஒன்று இருக்குது, ரூமில் வச்சு அங்கே பூஜையெல்லாம் பண்ணுறோம், டெய்லி பூவெல்லாம் போடுவோம். தயானசாமி காலில் போட்டிருந்தது. அப்போ அந்த பாதுகையை ஒரு லிங்கமாக வச்சு வழிபடுறோம். இங்கே ஃபஸ்ட்டு சூரியனை சொல்கிறார். சூரியன் ஃபஸ்ட்டு வழிபாட்டுக்குரிய ஸ்தலங்கிறார். இந்த மதம்னு சொல்லி சங்கராச்சாரியார் 6 மதங்கள் சொல்லி நம்ம வழிபாட்டு தெய்வங்களை ஒரு ஒழுங்குபடுத்தினார். அதில் ஃபஸ்ட்டு தெய்வம் சூரியன் தான். ஏன்னா அவர் கண்கண்ட தெய்வம், தினந்தோறும் பார்க்கக்கூடிய தெய்வம். சூரிய உதயத்தை இப்போ இருக்க இள வாரிசுகள்லாம் ஒருத்தரோட பார்த்துருக்கவே மாட்டாங்க. சூரிய உதயத்தை பார்க்குற பழக்கமே இல்லை. ஏன்னா எந்திரிக்கிறதே எத்தனை மணிக்கு? 8 மணி 9 மணி. நீங்கள் அந்த உதயம் பார்க்கும்போது இந்த ரெட் கலரில் இருக்க அழகு இருக்கே, பார்த்தாலே கையெடுத்து கும்பிட தோணும். காலையில் அந்த சூரிய உதயம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்குது அந்த சூரியனை. சூரிய உதயத்தை பார்த்தாலும் இப்போ ரொம்ப கம்மியாகி போச்சு. எந்திரிச்சவுடனே நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் எது? சூரியன். அதை என்னுடைய ஆலம்பனமாக நினைத்து, பூஜா பதார்த்தமாக நினைத்து
பூஜா பதமாக நினைத்து நீ வழிபடலாம். அங்கே என்ன சொல்கிறார்? விஷ்ணுவாகிய நான் அந்த சூரியனில் இருக்கிறேன்கிறார். முதல் வழிபாடு சூரியன். ரெண்டாவது பஞ்சபூதத்தை அப்படியே வரிசையாக சொல்ல போகிறார். 5 பூதத்தையும் சொல்ல போகிறார். அக்னி, சூரிய பகவானுக்கு நிறைய சில இடங்கள் இப்போ கோயில் வைக்கிறாங்க. தேனியில் இருக்குது 7 குதிரையில் அப்படியே உட்காந்த மாதிரி ஒரு விக்கிரகம் இருக்குது. சூரியன் நேற்று தைப்பொங்கல் அந்த சூரிய பகவான் தான் பூஜை. தை 1 வழிபாடே சூரிய வழிபாடுன்னு பேர். அது உத்தராயண காலமாக ஆரம்பிக்கிற நாள். சூரியன் பிரகாசமாக ஆரம்பிக்க போகிறார். இந்த தை 1லேருந்து ஆரம்பித்தார்னா அப்படியே பிரகாசம் கூடிக்கிட்டே வரும் ஆடி 1 வரைக்கும். அப்புறம் ஆடி 1 பிறகு பிரகாசம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதில் கூட ஆரம்பிக்கும். அதனால தான் தைப்பொங்கல் அன்னைக்கு பேரே வழிபாடே சூரிய வழிபாடுன்னு பேர். தேனியில் அந்த சூரிய பகவானுக்கு அவ்வளோ அபிஷேகம் நடக்கும் ஆசிரமத்தில். அங்கே ஒரு சூரிய பகவான் விக்கிரகம் இருக்காங்க. இது முதல்ல. ரெண்டாவது அக்னி. அக்னின்னா நெருப்பு. நெருப்பு வழிபடுற பழக்கம் இருக்கா இல்லையா? நெருப்பை பூஜை பண்ணணும். அது எப்படி வழிபடுங்க ரெண்டாவது பார்க்க போகிறோம் நம்ம. பிறகு பிராமணக, அந்தணன் சொல்கிறார். அந்தணன் பிராமணர்களும் கடவுளாக வழிபடக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்கிறார். இங்கே பிராமணன் சொன்னால் பிறப்பின் அடிப்படையில் மட்டும் சொல்கிறதில்லை. பிறப்பின் அடிப்படையில் இருந்தாலும் தப்பு இல்லை, ஆனால் குணத்தின் அடிப்படையில் முக்கியமாக இருக்க வேண்டும்ங்கிறார். அந்தணன் என்போன் அறவோன் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான்கிறார். யார் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறாங்களோ, குணத்தில் ரொம்ப உயர்வாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்தணன்கிறார். அந்தணன் என்போன் அறவோன்னு சொல்லிட்டார். அவர்கள் ரூபத்திலும் நான் இருக்கின்றேன், என்னை அந்தணர் ரூபத்திலும் வழிபடலாம்ங்கிறார். எப்படி வழிபடணுங்கிறது ரெண்டாவது பார்க்க போகிறோம். பிறகு பசு, காவக, கோமாதா. இது தெரியும் எல்லாருக்கும். பசுவை நம்ம தெய்வம் வழிபடுறோமா இல்லையா? சூரிய வழிபாடு தை 1, பசு வழிபாடு தை 2. இப்போ தான் முடிஞ்சிருக்கு எல்லாம். அந்த மாட்டுக்கு பூஜை தினந்தோறும் பூஜை பண்ணுறதற்கு அது பார்க்க போகிறோம். பிறகு 5வது பக்தன். இது ஏற்கனவே சொல்லிட்டார். வைஷ்ணவகங்கிறார். அதாவது தர்மப்படி வாழ்பவன் பிராமணன், அவனை வழிபடலாங்கிறார் என்னுடைய ரூபத்தில், நான் அங்கேயே இருக்கேங்கிறார். அடுத்து பகவானுடைய பக்தன் சொல்கிறார். 2 கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சில பேர் தர்மமாக வாழ்வாங்க, பக்தி இருக்காது. சில பேர் பக்தனாக இருப்பான், அதர்மமாக வாழ்வான். அதை பற்றி பேச்சு கிடையாதுங்க. அதர்மமாக இருந்தால் தர்மமாக வாழ்ந்து பக்தியோடு இருப்பவன் அதை விட உயர்ந்தவன் சொல்கிறார். அவனிடமும் நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறார். அந்த பிராமணனை விட பக்தன் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஸ்டேட்டும் சொல்கிறார் இங்கே. அவங்களையும் வழிபடலாம். அதர்மம் செய்கிறவனை பக்தன் கணக்கில் சேர்க்கறது இல்லை. அதை அதர்மம் செஞ்சுட்டு ஒருத்தன் பக்தியோடு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனை நம்ம பக்தனே சொல்கிறது இல்லை. அவன் ஏதோ தப்பு பண்ணுறது, கடவுளை கும்பிட்றான், அவ்வளோதான். அவனுக்கு நம்ம வழிபடணுங்கிற அர்த்தம் இல்லை. பிறகு ஆகாசம். இப்போ நெருப்பு வந்துருச்சு, பசு வந்திருக்கு, பக்தன் வந்திருக்கான். சூரியனுக்கு அடுத்து நெருப்பு. இப்போ 6வதாக சொல்கிற ஆகாசத்தை சொல்கிறார். ஆகாசமே கடவுள் வழிபம்னா அப்போ எல்லா இடத்துலையும் இருக்காரா இல்லையா? ஆகாசம் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? ஆகாசம் இல்லாத இடமே இல்லை. அதனால் ஆகாசமும் என்னுடைய நான் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டா அவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல், ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு ஸ்தலம் இருக்குது. ஆகாசத்துக்கு எந்த ஸ்தலம்? சிதம்பரம். அங்கே ஆகாசத்தை கடவுளாக வழிபடுறோம். திருவண்ணாமலையில் அக்னி, திருவண்ணாமலை அக்னி. நீருக்கு திருவானைக்காவல். பிறகு மண்ணுக்கு காஞ்சிபுரம். ஒன்று மட்டும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, காளகஸ்தி. இங்கே காளகஸ்தி மூலஸ்தானத்தில் போய் பாருங்கள், எல்லா மூலஸ்தானத்துலேயும் அந்த விளக்கு ஆடாது, அப்படியே அசையாமல் இருந்துச்சு. ஏன்னா காற்று போக வழியே இல்லை. காளகஸ்தியில் ஆடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா காளகஸ்தி பண்ணால் நம்ம சாமியை மட்டும் பார்க்குறோம். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த தீபமெல்லாம் நிறைய எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். காத்தோட்டமே கிடையாது. அங்கே காளகஸ்தி மூலஸ்தானத்துக்கு எரியிற தீபம் பூரா அசையும். ஏன்னா வாயு ரூபத்தில் அங்கே பகவான் இருக்கார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆகாச ரூபத்தில் இருக்கிறாரு. பிறகு காற்று, வாயு ரூபத்திலேயும் நான் இருக்கேங்கிறார். பிறகு ஜலம், இது திருவானைக்காவலில். அதனால தான் நதி பூஜையெல்லாம் நம்ம பண்ணுறோம். நதி பூஜை பண்ணுறோமா இல்லைங்களா? வடக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நதி பூஜை பயங்கரமாக நடக்கும். இங்கே இல்லை, ஆனால் இப்போ இங்கே ஆரம்பித்தாங்க. துறவிகள் பேரவைன்னு ஒரு அமைப்பில் இருந்து எல்லா நதிகளுக்கும் பூஜை பண்ணாங்க. இதை கண்கூட நீங்கள் பார்க்கணும்னா அவங்க பூஜை பண்ணிட்டு போன பிறகு அந்த நதியில் ஜலம் வருது. வைகையில் வறண்டு போய் கிடந்துச்சு. இப்போ வைகையில் கொஞ்சமாவது தண்ணி போகுது. அந்த சீசன் மழை பெஞ்சு திறந்து விட்டால் தான் தண்ணி வரும். தண்ணியே இல்லை. ஒரு பெரிய குழி தோண்டி
டிராக்டரில் கொண்டு வந்து தண்ணி அந்த வைகைக்குள்ளே நிரப்பி பெரிய பூஜை பண்ணாங்க. அந்த பூஜைக்கு பிறகு தண்ணி அங்கே போய்கிட்டே இருக்குது வைகையில், அந்த நதி பூஜை. அப்போ ஜலத்தை வழிபடக்கூடிய ஒரு இது திருவானைக்காவலில் இருக்குது. இப்போ கங்கைக்கு போகிறோம், நம்ம எல்லோரும் கங்கைக்கு நிறையா போயிருப்பீங்க. போன உடனே செருப்பில் மண் ஒட்டியிருக்கு, புரியுதுங்களா? அந்த கங்கையில் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? செருப்போடு இறங்கி காலை கழுவுவாங்க. செருப்போடு நீங்கள் கங்கையில் மீச்சேன்னா தமிழ்நாடுன்னு கேட்பானோ. வடக்க இருக்கவங்க செருப்போடு கங்கையில் காலை வச்சோம்னா தமிழ்நாடா அப்படிம்பானோ. ஏன்னா அந்த கங்கையை அவ்வளோ புனிதமாக, அங்கே போன உடனே செருப்பை வெளியே கலத்திட்டு செருப்பை கழுவணும்னா கூட தண்ணியை சலத்தை தலையில் விடுவாங்க, கொஞ்சம் மூலம் எடுத்து விட்டுட்டு பிறகு காலை தண்ணிக்குள்ளே வைப்பாங்க. முதல்ல எடுத்தோன்னே கால் வைக்கிறதே இல்லை கங்கையிலலாம். அந்த ஏரியா மக்கள் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ்லாம் குளிக்க போவாங்க, பார்த்துருக்கேன், காசியில் பார்த்துருக்கேன். முதல்ல பக்கத்தில் நின்று தண்ணி எடுத்து லேசாக புரோசனம் பண்ணிடுவாங்க, பண்ணிவிட்டு பிறகு தான் காலை உள்ளே வைப்பாங்க. ஏன்னா ஜலமும் ஒரு வழிபாட்டு இடமாக மாறிவிடுகிறது. இதெல்லாம் என்ன சொல்ல, அடுத்தது மண், அதுவும் வழிபாட்டு ஸ்தலம், பூஜை. இது காஞ்சிபுரம். பிறகு ஆத்மாங்கிறார், தன்னுடைய உடம்பவே கடவுள் இருக்கக்கூடிய இடமாக பாவித்தல்ங்கிறார். அதனால தான் சில ஞானிகள் உடம்பெல்லாம் பக்குவமாக வச்சுருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் உண்மையான உடம்பு அப்படியே இருக்குங்கிறாங்க. அது விக்கிரகம் கிடையாது, அவருடைய உடம்பே இருக்குது. மேலே ஏதோ ஒரு மூலிகை எல்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. பிறகு எல்லா ஜீவராசிகள் உருவத்திலையும் நான் இருக்கேங்கிறார். இப்படி 11 பூஜா அடையாளங்கள் சொல்லி இதிலேயெல்லாம் நீ என்னை வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒவ்வொன்றிலையும் எப்படி வழிபடணுங்கிறதையும் சொல்கிறார். சூரியனை எப்படி வழிபடுறது, காற்றை எப்படி வழிபடுவது, அக்னியை எப்படி வழிபடுவதுங்கிற முறையும் அடுத்த சில சொல்கிறாரு. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.